திமுகவிற்கு மரணடி கொடுத்த அண்ணாமலை அப்படிங்கிறது இன்னைக்கான செம்ம டாபிக்கா இருக்கு. சோ இதுல திமுக செம்ம கடுப்புல இருக்காங்களாம். என்ன காரணம்? என்ன பதவியே இல்ல அண்ணாமலைக்கு, அதுக்குள்ளேயே இவ்வளோ கேள்விகளை கேட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. இன்னும் பதவி கிதவி இருந்துச்சுன்னா என்னையா பண்றது, நம்ம எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவார் போல் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சரியான ஒரு பீதியில திமுகவினர் நிலவி கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா டீகோட் பண்றேன். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ தட் வீடியோ என்ன அப்படிங்கிறது தெளிவா புரியும். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. தமிழக அரசு ஒரு ஆணை ஒண்ணு பிறப்பிச்சிருக்காங்க. இதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு ஓரலா சொல்றேன், அதை கேளுங்களேன். உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் வருவாய் நிர்வாகம், இவங்க அனைத்து ஊராட்சிகள், பேராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகளில் உள்ள குடியிருப்புகள், தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகள், இன்னப்பிறவை மற்றும் வருவாய் கிராமங்களின் பெயர்களில் உள்ள சாதி, நோட் பண்ணிக்கோங்க, சாதி பெயர்களை நீக்குதல் மற்றும் மறுபெயரிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையினுடைய ஷார்ட்டான ஒரு ஃபார்ம் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்தந்த பெயர்கள் நீங்க வச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 பெயர்களை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதுல முழுக்க முழுக்க நீர்நிலைகள்ல வரக்கூடிய பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மல்லி, முல்லை, சாமந்தி, ரோஜா, லைக் பூவோட பேர் தான் மோஸ்ட் ப்ரையாரிட்டி இதுவா தான் இருக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அடுத்த கட்டமா நெக்ஸ்ட் தலைவர்களுடைய பெயர், அதாவது அவங்க வச்சிருக்கிற பேர்ல ஜாதி வந்துச்சு அப்படின்னா அதை நீங்க மாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்தந்த பெயர்கள் தான் பரிந்துரைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் அப்படி ஆரம்பிக்குது. நல்லா தான் இருக்கு. ஓகே, வஉசி இவங்களா அப்படியா இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது அது கடைசியா கலைஞர் ஐயாவுடைய பேர் இருக்கு. அட்டங்க, ஓஹோ, அதனாலதான் பரிந்துரைப்பே நடக்குதா என்ன? நீங்க உங்களுடைய திமுகவை சார்ந்த நபர்கள், அதாவது அவர் ஏங்க இவர் பேரை ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அவர் முன்னாள் முதலமைச்சர் அல்லவா, அவருடைய பேரை நாங்க வைக்கிறது இல்லையா? தப்பு இல்ல. சரி, அப்ப ஜெயலலிதா அம்மையார் கூட தான் முன்னாள் முதலமைச்சரா இருந்தாங்க. அடுத்து நம்ம எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க. அவங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டே போலாமே, அப்ப அவங்க பேரும் நீங்க இன்க்ளூட் பண்ணிருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது இப்போ அதிமுக, பாஜக முக்கியமான கட்சிகள்ல இருந்து செம்ம பெரிய ஒரு கூவம் குரலா இருக்கு. கண்டிப்பா கேட்க தானே செய்வாங்க. எல்லாரும் பேரையும் ஒரு சிஎம்மா இருக்கிறாரு, முன்னாள் சிஎம் அப்படின்னா இவங்களா இருக்கிறாங்கல்ல, இந்த வரிசையில இருக்கிறவங்களுடைய பேரையும் தூக்கி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ஓகே, தட் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். சரி, ஓகே, எல்லாரும் பேரையும் இன்க்ளூட் பண்ணிருக்காரு, பரவாயில்லப்பா அப்படின்னு நினைக்கலாம். அவங்களுடைய அப்பா பேரை மட்டும் போட்டுக்கிட்டா எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது பல பேர் கேள்வி கேட்கிறாங்க. முக்கியமா அண்ணாமலை அவர்களுடைய கேள்வி அப்படிங்கிறது உறக்க இருக்கு, சுலுக்குன்னு இருக்கு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தை ஊழல் படுகொழியில் தள்ளிய திமுக தலைவரின் பெயரை திணிக்க முயற்சி செய்தா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். கரெக்டான விஷயமா கேட்டிருக்காரா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்க்கும் போதே தெரியுது. அவ்வளவு ஆதரவுகள் அப்படிங்கிறது குவிது இவர்கிட்ட. கரெக்ட் தானே? எவ்வளவோ பேர்லாம் இருக்கு. அந்த பேர்கள்லாம் விட்டுட்டு கலைஞர் அவர்களுடைய பேர், அவர் டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. திமுகவுல ஊழல் படுகொலை, அதாவது ஊழல்லயே திமுகவை அமைச்சு வச்சிருந்த அந்த நபரை நீங்க எப்படி தலைவர்கள் லிஸ்ட்ல நீங்க சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. அதை என்னால படிக்க முடிஞ்சது. அடுத்த கட்டமா சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களுடைய பெயர்களை இந்த பேர்ல நீங்க பரிசீலனை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதுவும் கிடையாது. அம்பேத்கர், இரட்டைமலை சீனிவாசன் அப்படின்னு இவங்களுடைய பெயர்கள்லாம் நிறைய இருக்கு. இவங்களுடைய நபர்களை நீங்க ஏன் புறக்கணிச்சீங்க? அவங்கெல்லாம் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால புறக்கணிச்சிங்களா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த நேரத்துல திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த அரசாணை வெளியிடப்படுது அப்படின்னா ஏங்க எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுடைய பேர் ஒண்ணு கூட இல்லையே, அப்போ எங்களுக்கான ஒரு ப்ரையாரிட்டி நீங்க கொடுக்கவே இல்லையேன்ற கேள்விய அவர் கேட்டுக்கணுமா இல்லையா? அவர் ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்காரு அப்படின்னு அந்த மக்களுக்கு கண்டிப்பா கோவம் வருமா இல்லையா? சோ என்ன ஆகும்? ஆப்வியஸா அந்த கட்சி நம்மளுக்கு எதுக்கு, அவங்க முழுக்க முழுக்க திமுக கூட இருக்கிறாங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிழந்து தமிழக வெற்றி கழகத்துக்கூடயோ இல்லைன்னா வெவ்வேறு கட்சிகள் கூடயோ இணையத்துக்கான வாய்ப்புகள் தானே அதிகமா இருக்கு. சோ இத சொன்னா அவருக்கு கோவம் வந்துரும். யாருக்கு? திருமாவளவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். அண்ணாமலை வக்காலத்தை வாங்குறாரு, அண்ணாமலை இழுத்து பேசிட்டு இருக்காரு, தேவையில்லாம போய் சொல்றாங்க, அவங்க ஏற்பாடு பண்ண மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய கோபம் உச்சம் அடையும். ஆனா உண்மையா யோசிச்சா இவங்களுடைய பெயர்கள்ல ஏன் புறக்கணிக்கப்பட்டுச்சு? அவங்களையும் லிஸ்டிங்ல கொடுத்துருக்கணும்ல. சோ இந்த மாதிரி பண்றது அப்படிங்கிறது எங்களால அக்செப்டே பண்ண முடியாது. புதுசா ஒரு அரசாணையை நீங்க திரும்பவும் மறுபரிசீலனை செய்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கேட்டுக்கிட்டாரு.
இதே விஷயம் இப்ப அந்த மேம்பாலம் ஒண்ணு கட்டியிருந்தாங்க இல்லையா கோயம்புத்தூர்ல, அவங்களுக்கு ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கப்பட்டுச்சு. இதுல நாயுடு ஜாதி பேரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அரசாணையம் வெளியிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு பேரை வந்து நீங்க அந்த கேஸ்ட் அடிப்படையில வைப்பீங்க, அது மட்டும் சரியா அப்படிங்கிற கூடுதல் கேள்வியும் அங்க வச்சிருக்காங்க. இதனை அடுத்து இது ஒரு பக்கம் அப்படியே அண்ணாமலையை பார்த்துட்டு ஐயோ திரும்பவும் இவ்வளவு பெருசு, ஏன்னா அவர் ஏதாவது ஒரு விஷயம் பேசினாரு அண்ணாமலைனா அது கண்டிப்பா ஷார்ட்டா வைரல் ஆயிடும், நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும், நிறைய பேர் இதை பார்க்க தொடங்கிடுவாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஆமால அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பா தான் மாறும். அதனால இவருக்கு பதவியை மட்டும் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் வச்சு செஞ்சு விட்டுருவார் நம்ம எல்லாரையும் அப்படிங்கிற ஒரு பேரே இப்போ திமுகவினருக்கு அதிக அளவுல இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. சோ அடுத்த கட்டமா இப்போ புதிய தலைமுறை அப்படிங்கிற இந்த சேனல், இந்த நியூஸ் சேனல் முடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க ரீசெண்டா வந்து அந்த கரூர் சம்பவத்துல கூட நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு இல்லையா, சோ அவருடைய பிரச்சாரத்துல இவ்வளோ நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு சில ஆதரவான வார்த்தைகளை பேசின காரணத்தினால அந்த அரசு சேனல்ல இருந்து அவங்கள மொத்தமா முடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ணி காமிச்சது அண்ணாமலை அவர்கள் தான். கரெக்டா? அவர் மூலமா தான் எல்லாருக்கும் அப்படியா ஐயோ ஆமா போல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தான் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சோ அவங்க என்ன பண்றாங்க, இன்னொரு விஷயம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து ரேஷன் கடையில நம்மளுக்கு வந்து பாம் ஆயில் எண்ணெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஆயில் டேட் எல்லாம் தாண்டி போச்சு. சோ இது என்னது, இது யூஸ் பண்றவங்க யாரு? பாம் ஆயில் எண்ணெய் ரேஷன் கடையில வாங்கி யூஸ் பண்றாங்கன்னா ரொம்ப அடித்தட்ட மக்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்க விநியோகம் பண்றத தரமா கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கறது பாமாயில் என்னதான், அதை நீங்க ஒழுங்கா கொடுக்கணுமா இல்லையா? அதையும் வந்து டேட் எல்லாமே மிஸ் ஆகி நீங்க கொடுக்குற தேதிக்கு எப்பயோ வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பயர் ஆன ஒரு எண்ணெயை நீங்க கொடுக்குறீங்கன்னா அவங்க அதை சாப்பிட்றாங்கன்னா குழந்தைங்க இருந்தாங்கன்னா என்ன நிலைமை அப்படிங்கிறது புதிய தலைமுறையை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ திரும்பவும் அவங்களுக்கு காண்டாயிடுச்சு. ஸோ திமுக அரசாங்கத்தை நீங்க அப்போஸ் பண்ற மாதிரி எப்படி போடலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய மன கஷ்டமா இருந்திருக்குமா என்னவோ தெரியல. ஸோ எங்களை எப்படி நீங்க முடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை இப்ப என்ன பண்றாங்க, அவங்க டீமோடு சேர்ந்து ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்துறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல அந்த போராட்டத்துல எவ்வளவு நியூஸ் சேனல்ஸ் போய் நிக்கணும். என்னன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, பொதுவா சேவ் டெமோக்ரஸி சேவ் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வசனமா பேசுறவங்க ஜேர்னலிஸ்ட். கரெக்டா? சோ இந்த சிச்சுவேஷன்ல அவங்க அந்த சேனலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அவங்க நிக்கிறாங்கல்ல, இந்த நிலைமை நம்மளுக்கும் வரக்கூடாது அப்படின்னா இவங்களும் என்ன பண்ணணும், அகேன்ஸ்ட் பண்ணி போய் நிக்கணும் தானே. ஆனா ஒருத்தவங்க கூட இன்டர்வியூ பண்ணவே கிடையாதுங்க. ஸோ இதை வந்து புதிய தலைமுறையை தான் இன்டர்வியூ எடுத்துக்கிறாங்க, அவங்களே தான் அவங்க எடுத்துக்கிட்டு பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்துல முக்கியமான பல நபர்கள் கூடி இருக்கணும்ல, உள்ள போயிருக்கணும்ல, ஆனா எங்க போனீங்க, யாருமே வரலையே அப்படிங்கிற கேள்வியை அண்ணாமலை அவர்கள் வெளுத்து வாங்குறாரு. அண்ட் பாஜகவினரும் பல கேள்விகளை கேட்கிறாங்க. நக்கீரன் கோபால் உட்கொண்டு நிறைய பேர் அண்ணாமலைக்கு அகேன்ஸ்டா அந்த சிச்சுவேஷன்ல அவர் என்ன பேசினாலும் தப்பு தப்புன்னு எவ்வளவு அளவுக்கு நீங்க போராடினீங்க, எந்த அளவுக்கு நீங்க வந்து எங்களுடைய இது வந்து சேவ் டெமோக்ரஸி சேவ் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் போராட்டம் பண்ணீங்க. பட் இந்த நேரத்துல உங்க கூட இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கே இந்த மாதிரி சக ஊடகங்களுக்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்க அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையா? அப்போ நீ அவங்களுக்காக சப்போர்ட்டா நிக்க மாட்டீங்களா? இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பல கேள்விகளை முன் வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ஊடகங்கள் என்ன பண்ணுச்சு, என்ன பேசுச்சு, என்ன பண்ணாலும் சரி இவருக்கான ஒண்ணு இருக்கும்ல, ஒரு மனப்பான்மை இருக்கும்ல, அவர் அதை காமிக்க ஸ்டார்ட் பண்ணுவாரு. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு விஷயங்களும் சரி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ணாமலை எப்பவுமே சரியா தான் பேசுவாருன்னு நினைச்சீங்கன்னா அண்ணாமலை இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. எவ்வளவு பேர் அவரை பாக்குறீங்க, ஆதரிக்கிறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching. Bye.